நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி, டிசம்பர் மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 1:54 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:37 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். வியாபார முன்னேற்றத்திற்கான புதிய ஆலோசனைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடும். பலரும் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு பண வரவு கூடிவிடுங்க. புதிய நண்பர்கள் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும். என்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு நல்ல தரப்பிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கக்கூடும். மாணவர்கள் கண்டிப்பாக அரசாங்க தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரும் மத்தியிலும் இன்று நீங்க சிறப்புடன் வாழ்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி புதிய நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். உடன் பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடும். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் சரியாகிவிடக்கூடும். பல வகையிலும் பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கோபம் வரக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கிருத்திகை என்று உங்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. என்ன ஒன்று வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள். சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றியை கொடுக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள் இந்த காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். வரவுக்கு மிஞ்சி சமாளிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விவகாரங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். நெடுநாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். என்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. சிந்தனை திறன் இன்று வெளிப்படக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. முக்கிய பொறுப்புகளும் இன்று கிடைக்க கொடுங்க. இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள்.
நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று இடைவிடாமல் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். பெண்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். காதல் கைகூடவில்லையே என்று கவலைகள் எதுவும் பட வேண்டாம். கண்டிப்பாக பொறுமையாக செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் தேர்வுகளுக்கு தயாராகி வருவது நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது நல்லது. எல்லோருடைய சொல்லுக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள். மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களில் ஈடுபட்டு என்று மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் விலகி செல்லக்கூடும். பிறர் விவகாரங்களை மட்டும் நீங்கள் தலையிட வேண்டாம். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். சமாளிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நீங்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. ரோகிணி இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபட வேண்டும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட வேண்டும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். பிறர் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெரும் மகிழ்ச்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். மற்றபடி பிரச்சனை இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மிருக சிரிஷம் சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். யாரிடமும் ரகசியங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள் என் குடும்ப விவகாரங்களுடன் எந்த ஒரு தொடர்பும் இருக்க வேண்டாம். அதாவது தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சின்ன சின்ன கோபத்துக்கு உள்ளாக வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். வீண் விவாதங்களை பேசி நேரம் செலவிடாதீர்கள். விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் பேச வேண்டாம். பஞ்சாயத்து செய்கின்றேன், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மட்டுமே சிறப்பு. இன்று புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ள வேண்டும். கவனமாக இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. எந்த காரியத்திலும் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்களை கண்டிப்பாக சரி செய்துவிட முடியும். முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்க கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் சூழல் அமைந்து விடக்கூடும். பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் குடும்பத்தாரை விட்டுக் கொடுக்காமல் பேசுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பெண்கள் இன்று நித்திரையில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமையும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெற முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். திருவாதிரை காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செரிமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
நட்பிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது. வேண்டிய விவகாரங்கள் எல்லாம் கண்டிப்பாக கை கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். புனர்பூசம். இன்று மனம் கொஞ்சம் தைரியமாக காணப்படும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். பொது இடத்தில் எந்த ஒரு ரகசியத்தையும் பேச வேண்டாம். முக்கியமாக வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அரசியல் எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். உடல் களைப்பாக இருக்கும், சோர்வாக இருக்கும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். விரைய செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இன்று நீங்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொகுசான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வருமானம் கூடிவிடும். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையுங்க. போட்டிகளும் இன்று குறைந்து விடக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். தொழில் தொடர்பான தகராறுகள் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமையின்றி வெளிப்பட கொடுங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கக்கூடும். எழுத்து தொழில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் என்று மேம்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மன அமைதி கொஞ்சம் ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கூட்டு முயற்சியால் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. நேர்மையை வெளிப்படுத்தும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. மன தெளிவை ஏற்படுத்தும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். மாணவர்கள் இன்று எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சிகள் இன்று முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாணவர்கள் இன்று சக மாணவரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சை குறைத்துக் கொண்டு பேச வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. சிரமத்தோடு செல்லும் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொண்டு எதையும் செய்யுங்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். தொழில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கியமாக கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பூசம். எதை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு புதிய வாகன யோகம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இருப்பினும் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது மிக சிறப்பு. அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் விரைய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு திறமை பரிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட வேண்டும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று கிடைக்க கொடுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்கின்றது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு தான் ஆக வேண்டும். பொறுப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். உங்கள் நல்ல மனசை பொறுமையாக அனைவரும் புரிந்து கொள்வார்கள். அதுவரைக்கும் நீங்களும் பொறுமை காப்பது நல்லது. தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது இரத்த அழுத்தத்தை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத முன்னேற்றங்கள் இருக்குங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளை கண்டு ஓரளவு மகிழ்ச்சி அடைவீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் சீராக வந்து கொண்டிருக்கும். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் வெற்றி இருக்கும். கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடிவிடும். தைரியமாக இருங்கள். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. பெண்கள் எந்த விஷயத்தையும் பொறுத்து கொண்டு செயல்பட வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும்.
அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். பெண்கள் தயவு செய்து அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். காதல் போன்ற தருணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். முடிவில் லாபகமாக எடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கல்விக்காக எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். தயவு செய்து தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று பாதிட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்ற எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. உயர் அதிகாரியிடம் இன்று நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சமாளிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் கொஞ்சம் அவ்வப்போது வேதனை அடைய கொடுங்க. நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லையே என்ற கவலை இருக்க கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான முயற்சியும் வெற்றியும் கண்டிப்பாக பின்னாளில் வரக்கூடுங்க. பிள்ளைகளை கண்டு வருத்தம் கொள்ள வேண்டாம். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். பூரம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபட வேண்டும். வாழ்க்கையில் கண்டிப்பாக புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்ன ஒன்று பிள்ளைகளை நினைத்து கொஞ்சம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற மனக்கவலையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களையும் சரி கட்டி விடுவீர்கள். கோடை கால கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். விடுமுறை கால உல்லாசமான பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டால் வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதனை சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக நீங்க எதையும் எதிர்கொள்வது நல்லது. என்று நீங்க பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மையுடனும் செயல்படுவீர்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர்த்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபார தொடர்பும் இன்று பலம் பெற கொடுங்க. குடும்பத்தில் முக்கிய தேவைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். பயப்பட வேண்டாம். வழக்கு விவகாரங்கள் மட்டும் அனுகூல தீர்வு இருக்கும். என்று இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். அதிக நேரம் தொலைபேசியை பார்த்துக் கொள்ளாமல் கண்களின் பாதுகாப்பிலும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கும். பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வெளியூர் பயணமும் சென்று வருவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று இல்லத்திலும் பணி சுமை இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கன்னி ராசினியர்கள் பெரிய அளவில் கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக நடக்கக்கூடும். என்று மாணவர்கள் யோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சீராக உயரக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான தீர்வு இன்று உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. அஸ்தம். என்று பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி இருப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையுங்க. தொலைதூர பயணங்கள் இன்று வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும்.
நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முக்கிய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அனுகூலமான தீர்வு எதிலும் ஏற்படக்கூடுங்க. இரவு கண் விழித்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொலைபேசியை அதிகமாக பார்க்க வேண்டாம். ஆனால் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உங்கள் செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர் பாராட்டி உங்களை ஊக்கப்படுத்துவார்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். உபரி பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு காண முடியும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு விடை கிடைத்து விடக்கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கண்டிப்பாக வாகனத்துக்குரிய டாக்குமெண்ட்டுகளை சரிபார்த்து கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். பண வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவும் ஒரு பக்கம் காத்திருக்கக்கூடும். வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். மனசுக்குள் உரிய நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் எதிலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். சிரமங்கள் இல்லாமல் எதையும் செய்ய வேண்டும். பெண்கள் இன்று உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். காதல் போன்ற தருணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். முடிவுல மட்டும் தெளிவாக இருங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சக நண்பர்களை மட்டும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் அடைய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி இன்று சீராக இருக்கக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர் பாராட்டி ஊக்கப்படுத்துவார்கள். என்று உங்கள் செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வருமானம் சீராக வரக்கூடும். சுவாதி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்களை அற்புதமாக வழிவகுத்து அமைத்துக் கொள்வீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் விலகி இருப்பது நல்லது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கூட்டு தொழில் லாபம் கிடைக்கக்கூடும். மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று உங்களுக்கு உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விசாகம் தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். திருமண முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டுங்க. யாரையும் இன்று எந்த வகையிலும் குறைத்து பேசிவிட வேண்டாம். நீங்களும் குறைவான மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டாம். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பணவரியம் செய்ய வேண்டாம். பார்த்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்ற கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். புதிய நம்பிக்கை பிறக்குங்க. யார் மனதையும் நீங்கள் புண்படுத்தாமல் பேசிவிட வேண்டும். வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகள் தொய்வாக தான் நடைபெறக்கூடும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இருந்தாலும் புது புது விஷயங்களில் கவனமாக அணுக வேண்டும். குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் வளம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. ஆதாய பணவரவை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சீரான முறையில் உயர்த்தி காட்டுவீர்கள். வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்வு ஏற்படக்கூடுங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருக்க பாருங்கள். சிலருக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கும். வருமானம் உயரக்கூடிய செய்திகளும் வரக்கூடும். இருப்பினும் சில முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். புது புது முயற்சிகள் மட்டும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே செய்த முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பாசமாக பேசுங்கள். கோபப்பட்டு பேசிவிட வேண்டாம். எந்த ஒரு முக்கிய காரியத்தையும் நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லும் முன்பு யோசித்து சொல்வது சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்பம் மீண்டும் ஒன்று சேரக்கூடுங்க.
என்று எதிலும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். குழப்பமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். மென்மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியும். என்று காதில் கொஞ்சமாக மனக்கசப்பை கொடுக்குங்க. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடிவுகளை லாபகமாக எடுக்க வேண்டும். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று வாழ்க்கையில் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவும் கண்டிப்பாக வரக்கூடும். வாழ்க்கையில் நீங்க முயற்சிகள் பண்ணதுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள், அது போதும். அனுஷம். தயவு செய்து சின்ன சின்ன குழப்பம் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போவீர்கள். கூடுமானவரை முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். தயவு செய்து வீண் விவகாரங்களை தள்ளிட வேண்டாம். சாதகமான தீர்வு கண்டிப்பாக வர கொடுங்க. மென்மேலும் முன்னேற்றம் என்று உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. கேட்டை. இன்று நீங்க மற்றவர்கள் பொறாமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வெற்றிகளை குவிப்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சில குழப்பங்களுக்கும் உள்ளாவீர்கள். குடும்பத்தோடு எதையும் கலந்து ஆலோசித்து செய்ய பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். செய்யும் செயலை மட்டும் நிதானங்க செய்யுங்கள். எல்லாம் நல்லவையாகவே நடக்க கொடுங்க. என்று நீங்க மாற்றாரையும் மதிப்புடன் நடத்தும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் தயவு செய்து நீங்க குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். பிறருக்காக எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். ஒதுக்கி வைத்த பணியை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எந்த சிரமம் பணி போல் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். என்ற அனைவரையும் நீங்கள் ஊக்கப்படுத்தி வருவீர்கள். செயல்களில் நேர்மை தன்மை கண்டிப்பாக மிகுந்து காணப்படக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தயவு செய்து பிறருக்காக வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பிறருக்காக பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி ஒன்றில் இருப்பது மிக சிறப்பு. தொழில் ரகசியங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். திறமையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சுமாரான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். வாகனத்தில் மிதவேகத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். அதனை சமாளித்து வெற்றி பெற முடியும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பையும் பெற முடியுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நேர்மையாக செயல்பட்டு வெற்றினை பெறுவீர்கள். சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உயர் அதிகாரியிடம் இன்று பாராட்டுகள் கிடைக்கப் பெறுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். சிக்கனமாக இன்று பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வெகுநாள் காணாமல் தேடிய பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. என்று நீங்க மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று வெற்றி பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அதனை மேற்கொள்ளுங்கள். பெண்கள் முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பெண்கள் மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். என்று காதல் கொஞ்சம் சுறுசுறுப்படையுங்க. கோபங்கள் ஓரளவு தனியே கூடும். காதலும் கண்டிப்பாக கைகூடிவிடும். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்விக்கான செலவுகளையும் தயார் செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. மாணவ கண்மணிகளுக்கு கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று தொழில் விற்பனை கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். பஞ்சாயத்துகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விவசாய துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிறருக்காக எவ்வித பொறுப்புகளும் ஏற்கொள்ள வேண்டாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். என்று புதிய பரிசு திட்டங்களை அறிவித்து தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். போராடும்.
காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். இன்று நீங்க சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பாராட்டு மழையில் நனையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடும். மித வேகத்துடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. கூடுதல் பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். அதிகாரியிடம் இன்று பாராட்டுகளை பெறுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் பிரச்சனையும் கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். உங்கள் செயல்களில் இன்று முன்னேற்பாடு என்பது மட்டும் கண்டிப்பாக அவசியம். எல்லோரிடமும் சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாரான அளவில் தான் இருக்கும். பண செலவில் மற்றும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். வெகுநாள் காணாமல் தேடிய பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. புதிய முயற்சியினால் எல்லாம் உங்களுக்கு கையில் வந்து சேரக்கூடும். இன்று ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை இன்று சரி கட்டி விடுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விருந்தினர்கள் வருகையும் இன்று இருக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறக்கூடும். உதவிகள் தக்க சமயத்திலும் கிடைக்க கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பண வரவுக்கு இன்று சிரமம் இருக்காது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இடையூறு செய்தவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வீர்கள். கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உடன் பணிபுரிவோரால் பாராட்டுகள் அங்கீகாரம் கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை வந்து சேரக்கூடும். மகரம் ராசினியர்கள் சக நண்பர்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வழி நடத்த வேண்டும். காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உயர்வான காதல் கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். காதலில் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. இல்லத்தில் கலந்து பேசுவது மிக நல்லது. பெண்கள் இன்று அலட்சியம் மட்டும் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் இன்று குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து பேச வேண்டும். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக தீர்வு காண முடியுங்க. இன்று மாணவர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை பெறுவீர்கள். கல்விக்கான உதவிகள் சிறப்பாக இருக்கக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று புதிய முயற்சியால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் வந்து சேர கொடுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கேட்டதும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எல்லோரிடமும் சாந்தமாக பேசி என்று சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம் எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்ல பாருங்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று பிடித்தமான உணவுகளை ஒன்று மழுவீர்கள். காணாமல் தேடிய பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. அவிட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. அடுத்தவுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினம் இன்று மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போன போக்கில் மட்டும் தயவு செய்து செல்ல வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை என்று இருக்க கொடுங்க. இடையூறு செய்வர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். மனசுக்குள் சின்னதாக பதற்றம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. முக்கியமாக கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தகுந்த ஆதாரத்துடன் எதையும் பேசுவீர்கள். அதிகம் சிரமம் எடுத்துதான் எதிலும் ஈடுபடுவீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விட கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளுக்கு முக்கியமாக நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு செல்லும் இடங்களெல்லாம் செல்வம் சேரக்கூடும். பணவரவு வரக்கூடும். தைரியமும் குடிவிடும். துணிச்சலும் குடிவிடும். சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் சிறப்பாக சொல்லி முடிப்பீர்கள். முன்னேற்றத்திற்கான வழியை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் முயற்சிகளை மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க. அதாவது புதிய முயற்சிகள் ஏதும் இப்போதைக்கு வேண்டாம்.
எதையும் ஆராய்ந்து முடிவுகள் எடுப்பது மிக நல்லது. சிரமங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். உடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்க கொடுங்க. முக்கியமாக கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். விவாதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எதையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள். முக்கியமாக அலட்சியம் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் இருக்குங்க. எதையும் தள்ளி போடாதீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், முடிவில் தெளிவாக எடுங்கள். முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும், சுறுசுறுப்பு கூடிவிடும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். கல்விக்கான செலவுகளை ஈடுகட்டிக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடையினை வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. உடைய பேச்சு செயலில் மற்றும் நிதானம் இருக்கட்டும். மனசுக்குள்ள அவ்வப்போது பதற்றமும் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. வேணும் முயற்சிகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. அதிகம் சிரமம் எடுத்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விருந்து விழாக்களில் இன்று கலந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சீரான பலன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பதவி உயர்வுகள் சம்பந்தமான நல்ல செய்திகளை கேட்க கொடுங்க. சதயம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அளவான பணவரவு வந்து கொண்டு தான் இருக்கும். புதிய மூலதனத்தை இன்று உயர்த்திக் கொள்வீர்கள். உடன் பணிபுரிவரால் பாராட்டுகள் கிடைக்குங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இரு சக்கர வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஒதுக்கி வைத்த பணியை திறமையாக செய்து முடிக்க முடியுங்க. போராட்டாத்தி. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். முன்கோபங்கள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் செய்ய வேண்டாம். அளவான மூலதனத்தை பெறுவீர்கள். சீரான முன்னேற்றத்தை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று அமைத்துக் கொள்வீர்கள். முடிவுகளை இன்று தெளிவாக எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சிரமம் இல்லாமல் இந்த நாளை வழிநடத்தி செல்ல முடியும். மேனம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாய்ப்பினை அற்புதமான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உடைய பேச்சில் செயலில் நிதானம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் வழிநடத்தி செல்ல முடியுங்க. உங்களின் இணைய அணுகுமுறை நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. ஒதுக்கி வைத்த பணியை நிறைவேற்றி கொடுக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் விலகி செல்ல கொடுங்க. பணி போல் இருந்த சுமை கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பருடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். என்று கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல பலனை அடைய முடியுங்க. அலைந்து தெரிந்தாலும் இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல அன்பு உணர்வுடன் எல்லோரிடமும் இன்று சிரித்து பேசி பழகுவீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மிக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். கண்டிப்பாக உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். அதிகமாக தூரம் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். இன்று உடல் நலனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் அலட்சியம் காட்டி எதிலும் ஈடுபட வேண்டாம். அவசரப்படுத்திக் கொண்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் திருந்து வெற்றியும் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. முயற்சி பண்ணுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் குழப்பம் அடைவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். கல்விக்கான செலவுகளையும் இன்று நீங்க ஈடுகட்டிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தயாராகுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடையினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம்
ஏற்பாடு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக தீரும். பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக உறங்க செல்வது ரொம்ப நல்லது. உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுங்கள். உத்திரட்டாதி. நேர்மையில் நிலைநாட்டும் தன்மை கொண்டவராக காணப்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. உணவு விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. ரேவதி. இன்று கண்டிப்பாக முயற்சி வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். பிறருக்காக உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மை வெளிப்படக்கூடும். தொழில் வியாபார ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். என்று கொஞ்சம் கொஞ்சமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவினர் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. உடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடும். இனிய உறவுகள் கண்டிப்பாக மேம்பட்டுவிடும். சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சுகவாசம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆனால் கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். கெட்ட நண்பர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்படுங்கள், அது போதும். சிலருக்கு வாகன யோகம் ஏற்பாடு கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.